நம்ம யூஸ் பண்ற கேலி லினக்ஸை ஹேக்கர்ஸ் எப்படி ஹேக் பண்ணுவாங்க, அந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷனை ஏஐ வச்சு எப்படி ரீகான் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் என்னோட கேலி லினக்ஸ்ல நான் அந்த டீப் ரீகானை ரன் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏஐ எதுவும் யூஸ் பண்ணாம இந்த சிஸ்டமை ஃபுல்லா ரீகான் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஆப்ஷனுமே. ஆனா ஏஐ ரீசனிங்கோட இந்த சிஸ்டமோட பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நம்மளால ரீகான் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த ரீகான் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்துல ரிப்போர்ட்டா ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த ரீகான் ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் அந்த சிஸ்டம்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ல இருந்து சிஸ்டமோட ஐபி அட்ரஸ், அது மட்டும் இல்லாம ஷெல் ஹிஸ்டரி அண்ட் இந்த சிஸ்டம்ல இருக்கிற இன்ஸ்டால்டு பேக்கேஜஸ், இது எல்லாத்தையும் விட இந்த லினக்ஸ் உள்ள யூசர்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு பேத்தையும் அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற பைனரியோட பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல, ஆல்ரெடி ரீகான் பண்ண டேட்டாவை உங்களால அனலைஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஏஐ வந்து ப்ளே பண்றதுனால ஒரு சில இடத்துல இதோட ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டா இல்ல. பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து நான் இதை அப்டேட் பண்றேன். அண்ட் மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பயோல இருக்கும்.